பார்க்க போகிறோன்னா 1 பிளாக் விளாட போகிறோம். 1 பிளாக்னா வானத்தில் ஒரே ஒரு பிளாக் மட்டும் இருக்கும். அதை வச்சு அதை உடைக்கி வேறு வேறு பிளாக்காக வரும். அதுலேருந்து பொருள் அதுக்குலேருந்து கிடைக்கிற பொருள் வச்சு நம்ம சர்வே பண்ணணும். வாங்க மொதல் பிளாக் உடைப்போம். அதிலே 1 பிளாக்குன்னு பேர் காட்டுறாங்க. ஓகே, முதல்ல நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கணும். ஓகே, ஒரு பண்ணி வந்துருக்கு. இதுதான் நம்மளோட மொதல் பண்ணி. ஓகே, வுட்டு வந்துருச்சு. இந்த செஸ்ட்டுக்குள்ளே 26 பீட்ரூட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சாப்ளிங்ஸ். எதுவுமே பெருசாக கிடைக்க மாட்டேங்குது. டேட் மட்டும்தான் இப்போ வருது. டேட்டும் ஒரே ஒரு வுட்டு, அவ்வளோதான் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஒரு பம்கின், அடுத்த செஸ்ட் வந்திருக்கு. இதை சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே கிடைக்கல. சரி, நமக்கு கிடச்சிருக்க பொருளாக வச்சு ஒரு இடத்த உருவாக்க வேண்டியதுதான். ஓகே, நம்ம கூட வந்து இன்னொருத்தர் ப்ளே பண்ண போகிறாரு. அது யாருன்னா ராஷ் பிரேக். என்னதான் இன்னும் ஜாயின் ஆகல போல இருக்கு. ஒரு மாடு ஸ்பானை இருக்குது. அக்கேஷியா வுட்டு ஸ்பானை இருக்குது. இவர் தான் நமக்கு உடச்சி கொடுக்க போகிறாரு போல இருக்கு. நம்ம இங்கே வச்சுருவோம். ஃபஸ்ட் நம்ம ஒரு கிராஃப்டிங் டேபிள் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் அதை தூக்கி இங்கே வச்சிடும். அதுக்கடுத்து நம்ம அதுலேருந்து ஒரு பிக்காக்ஸ் பண்ணணும். மாட்டிக்கிட்டோம் வித்தியாசமான முறையில். நம்ம வச்ச மரம் ஒன்று வளர்ந்துருச்சு. இங்கே அதை உடச்சிக்கிறேன். அந்த ராஸ்பெரிக்கு வந்து கீழே விழுந்து விளாடுறாப்புல. அப்படியே போனால் ரிசோர்ஸஸ்லாம் நாசமாக தான் போகும். ஓகே, இந்த இடத்த இப்படியே பெருசாகிக்கிட்டு இருக்கணும். ஸ்லாப்ஸ் பண்ணி இந்த இடத்த பெருசாக்க போகிறேன். ஓகே, கீழே அப்படியே மைண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்த பிறகு நான் பார்க்கேன். பெருசாக்கிடுவான். தள்ளிப்போ. ஓகே, ஒவ்வொருத்தரும் கீழே விட்றதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. நானே ஒருத்தன் நேரத்துக்கு கீழே தள்ளி விட்டுருப்பேன். ஒரு கோழி கீழே விழுந்துருச்சு. இதுக்கு அந்த ரேஷ் பிரேக் தான் காரணமாக இருக்கணும். ஒன்று தப்பாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த பெருசாக்கிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இடத்த பெருசாக்கிடுவோம். ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்த பிறகு தான் நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நெக்ஸ்ட் ஃபேஸ் போயிடும். வாங்க, அதுக்குள்ளே நம்ம இந்த இடத்த பெருசாக்கிக்குவோம். இந்த கிராஃப்டிங் டேபிள் இங்கே இருந்தால் இருக்குது. 30 ஸ்டாப் தான் செய்ய முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு போகுது. இப்போ நைட் ஆக போகுது. இப்போ மாப் ஸ்பான் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். முக்கியமாக க்ரீப்பர் ஸ்பான் ஆயிடுச்சுன்னா அதோட சோழி முடிஞ்சிருச்சு. க்ரீப்பர் ஸ்பான் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். நம்ம இப்போ ஒரு பிக்காக்ஸ் பண்ண போகிறோம். பிக்காக்ஸ் பண்ணிட்டோம். நம்மளோட மொதல் ஸ்டோனை உடைக்க போகிறோம்.
நம்ம உடைக்கலை. இந்த ரேஷ் பிரேக் வந்து உடச்சி எடுத்துட்டாப்புல. இந்த ரேஷ் பிரேக் நம்ம விடக்கூடாது. ஐயோ ஐயோ தெரியாமல் விட்டேன். அயன் வந்துருச்சு. கால கொடுமை. நம்மக்கிட்ட ஸ்டோன்லாம் இல்லை, அதனால் இந்த அயனை உடச்சி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஒரு டெஸ்ட் இருக்குது. நமக்கு ஒரு சூட் கிடச்சிருக்கு. லெதர் ஆர்மர் கிடச்சிருக்கு. மறுபடியும் ஒரு இது வந்துருக்கு. இதில் பவு இருக்குது. கிடச்சி இப்போ கீழே போயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒரு டைமண்ட் வந்திருக்கு. டைமண்டை மைன் பண்ணுறது கூட இது இல்லை நம்மக்கிட்ட. என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை. இந்த டைமண்டை உடச்சி தான் ஆகணும். யாரும் நம்மளை அடிக்கிறாங்க. இந்த டைமண்டு என்னோடய பிக்காக்ஸும் கீழே விழுந்துருச்சு. பிக்காக்ஸ் கீழே போச்சு. ஒழுங்கு மரியாதையாக அவன் பிக்காக்ஸனை கொடுத்துரு, இல்லைன்னா அவனை போட்டு தள்ளிடுவேன். அந்த பயம் இருக்கணும். இதுவும் உடைய நிலமையில தான் இருக்குது. நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர், நீ அடிச்சிட்டு இருக்க. இது இப்போதைக்கு உடச்சி முடிக்கிற மாதிரி தெரில. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியலையே. உடச்சிட்டோம். மறுபடியும் ஒரு டீப் ஸ்டேட்டு கோல் வந்துருக்கு. ஒரு வழியாக கோல் கிடச்சிருச்சு. இப்போ இந்த இடத்த வெளிச்சமாக கிராஃப்டிங் டேபிள் தள்ளிப்போ. கிராஃப்டிங் டேபிள் என்ன, டார்ச். இங்கே டார்ச் பண்ணியாச்சு. இந்த இடத்துல எங்கே வச்சுருவோம். அடுத்தது நம்ம மைண்ட் பண்ணுவோம். ஒரு ஸ்பைடர் வந்துருச்சு. நான் கம்போசிஷன் ஸ்பைடர் அடிச்சிருக்கேன். ஒரு சில்வர் ஃபிஷ் வேறு வந்துருச்சு. ரெண்டு பேர் சேர்ந்து போட்டு பறந்து கட்டிட்டு இருக்கானுங்க. நான் அதை போட்டு தள்ளிட்டேன் கம்பு வச்சு. அதை சில்வர் ஃபிஷ்ஷையும் போட்டு தள்ள போகிறேன். அவ்வளோதான். ரேஷ் பிரேக் ஒரு வேஸ்ட்டு. நம்ம அதனால தான் ஒரு சில்வர் ஃபிஷ் கையால் செத்துருக்காப்புல. எனக்கு ஒரு அயன் ஸ்வார்டு கிடச்சிருச்சு. இந்த ரேஷ் பிரேக்லாம் வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். வெடிச்சிருச்சு, எல்லாம் போச்சு. எல்லாம் போச்சு. க்ரீப்பர் வெடிச்சு எல்லாமே. க்ரீப்பர் ஜாம்பியும் எல்லாம் போச்சு. சேர்த்து வச்சு எல்லாம் கீழே விழுந்துருச்சு. என்கிட்ட ஏதோ கொஞ்சம் இருக்கு, போச்சு. யாரையும் பண்ண எல்லாம் நாசமாக போச்சு. கிரீப்பர் ஜாம்பின்னு எல்லாம் போச்சு. என்னடா இது, ஐயோ நான் வேற கீழே விழுந்துட்டேன். போச்சு, எல்லாம் நாசமாக போச்சு. இந்த எபிசோடு அவ்வளோதான். இந்த எபிசோடு அவ்வளோதான். ஏன்னா எல்லாமே போச்சு. அடுத்த எபிசோடில் ஏதாவது பெருசாக பண்ண பார்க்கலாம். அவ்வளோதான், இதோட இந்த எபிசோட் முடியுது. இதா